Hi friends, welcome to my channel 365 Study Series. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள். இந்த டாபிக்கு கீழே மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அது பத்தியும் அடுத்து மத்திய புலனாய்வு துறை அதாவது சிபிஐ பத்தியும் இன்னைக்கான கிளாஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இது ஊழலை தடுக்கும் ஒரு அமைப்பு தான். இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு வேறு என்னெல்லாம் பேர் இருக்குதுன்னு பார்க்கும்போது மத்திய புலனாய்வு ஆணையம், லஞ்ச ஒழிப்பு ஆணையம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் 1964 பிப்ரவரி மாதம் சந்தானம் தலைமையினால் ஒரு குழு அமைச்சு அந்த குழுவோட பரிந்துரையோட பேரில் தான் இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை அமைக்கிறாங்க. இது பொதுவாக ஒரு அரசியலமைப்பு சாரா அமைப்பு. பொதுவாக நம்ம ஒரு அமைப்புன்னு சொல்லும்போது அது அரசியலமைப்பு சார்ந்துதான் சாராதான்னு பார்க்கும்போது இது அரசியலமைப்பு சாராத அமைப்பு. ரெண்டாவது, இது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பும் கிடையாது. இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனில் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. யார்னா மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் ப்ளஸ் 2 உறுப்பினர்கள். இவங்க 3 பேரும் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிரதமர், உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இவங்க 3 பேரோட பரிந்துரையின் பேரில் தான் இந்த 3 பேரும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஒருவேளை மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது மக்களவையில் யார் அதிக செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருக்காங்களோ அந்த தலைவரோட பரிந்துரையை எடுத்துக்குவாங்க. இந்த ஆணையரோட பதவிக்காலம்னு பார்க்கும்போது 4 வருஷம், இல்லைன்னா அந்த ஆணையருக்கு 65 வயசு முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் இந்த ஆணையர் போஸ்டிங் வாங்கி ரிட்டையர்டு ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க மீண்டும் இன்னொரு டைமு மறுபடியும் அந்த பதவிக்கு வர்றதுக்கு அனுமதி கிடையாது. இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையரை நியமனம் செய்கிறது யாருன்னு பார்க்கும்போது குடியரசுத் தலைவர். அவரை பதவி நீக்கம் பண்ணுறதும் குடியரசுத் தலைவர் தான். இப்போது இந்த ஆணையர் ஒரு தவறு செஞ்சிட்டாரு அப்படின்னு செய்கிற பட்சத்தில் இந்த உச்சநீதிமன்றம் அவர் மேலே அவருடைய தவறான நடத்தை குறித்து பரிந்துரை செய்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்திற்கு உரிமை இருக்குது. இந்த ஆணையரோட ஊதியம் எவ்வளோன்னு பார்க்கும்போது யூபிஎஸ்சி தலைவருக்கு இணையான ஊதியம் இவர் வாங்குவார். அவருக்கு இணையான அதிகாரமும் பெற்றிருக்காரு. இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது. இந்த சிவிசியோட அமைப்பு எப்படி இருக்குன்னா அதோட செயலகம், தலைமை தொழில்நுட்ப பரிசோதகர் குழு அதாவது சிடிஇ, கமிஷனரோட ஒரு பிரிவு சிடிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது துறை ரீதியான சிக்கல்களை தீர்ப்பதற்காக இந்த கமிஷனரோட ஒரு பிரிவு இருக்குது. இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் 25 ஆகஸ்ட் 1998 சட்ட அந்தஸ்து பெறுது. 11 செப்டம்பர் 2003 சிவிசி ஆக்டாக நடைமுறைக்கு வருது. இதோட செயல்முறைகள் என்னென்னு பார்க்கும்போது மத்திய அரசு மற்றும் அரசு சார் நிறுவன பணியாளர்கள் இவங்க குற்றம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க மீத விசாரணை மேற்கொள்கிற உரிமை இருக்குது. அடுத்து ஊழல் தடுப்பு சட்டம் 1988 கீழே வரும் குற்றத்தை எல்லாம் விசாரிக்கிறதும், அடுத்தது டெல்லி சிறப்பு காவல் ஆணையருக்கு வழிகாட்டியாக செயல்படுறது, மத்திய அரசுக்கு ஆலோசனை வழங்குறது, அடுத்தது அமைச்சரவையில் கண்காணிப்பு ஆணையத்தை மேற்பார்வையிடுறது, அடுத்தது மத்திய அமைச்சகம் சட்டம் மற்றும் ஒழுங்கு நடைமுறைகளில் அதை அமைக்கிறதுக்காக சிவிசியை சேர்த்துக்குது. இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட பணிகள் என்னென்னு பார்க்கும்போது சிவில் நீதிமன்றத்தோட அனைத்து அதிகாரமும் இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு இருக்குது. மத்திய அரசு அதன் அதிகாரிகளிடமிருந்து தகவல் மற்றும் அறிக்கைக்கு அழைப்பு விடுக்கலாம், அந்த உரிமையும் இந்த சிவிசிக்கு இருக்குது. இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் தன்னோட அறிக்கைகளை பிரதமருக்கு சமர்ப்பிக்கணும். இடித்துரைப்பாளர் பாதுகாப்பு சட்டம் 2011 என்ன அப்படின்னா 26/8/2011 மக்களவையில் இந்த பாதுகாப்பு சட்டம் ஒரு மசோதாவாக வெளிவருது. 2010 பொது ஆர்வத்தை வெளிப்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் இந்த காரணங்களுக்காக இது அறிமுகப்படுத்தப்படுறாங்க. பின்னாடி இது இடித்துரைப்பாளர் பாதுகாப்பு சட்டமாக 2011 வெளிவருது. மே 9, 2014 இந்த குடியரசுத் தலைவரோட ஒப்புகையும் பெறுது. இதோட அம்சங்கள் என்னென்னு பார்க்கும்போது இடைத்துறைப்பாளர் அப்படிங்கிறது யாருன்னா ஊழலை வெளிப்படுத்தும் மக்கள் அவங்களுடைய அடையாளத்தை பாதுகாக்கிறது. அடுத்தது தவறான வழியில் அதிகாரத்தை பயன்படுத்திய அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு அவங்க மேலே நடவடிக்கைகளை வெளிக்கொணரும் நபரை ஊக்குவிக்கிறது. அப்புறம்
தவறான புகார் அளிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 வருடம் சிறை அல்லது 30,000 ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்லப்படுது. தேசிய பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை வந்து இந்த சட்டத்துக்குள்ளே வரையறை செய்கிறது இல்லை. மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ. இந்த சிபிஐ வந்து 1963 சந்தானம் குழுவோட பரிந்துரையில் தான் தொடங்கப்படுது. இதுவும் ஒரு சட்ட ரீதியான அமைப்பு கிடையாது. இது தனது அதிகாரத்தை வந்து டெல்லி சிறப்பு காவல் ஸ்தாபன சட்டம் 1946 பெற்றிருக்குது. இந்த சிபிஐ வந்து மத்திய அரசின் ஒரு முதன்மையான கண்காணிப்பு ஆணையம் அப்படின்னு சொல்கிறோம். சிபிஐ வந்து இந்தியாவில் இன்டர்போலின் தேசிய மத்திய பணியகமாக செயல்பட்டு வருது. இந்த மத்திய கண்காணிப்பு ஆணையம் அதாவது சிபிஐ வந்து லோக்பாலுக்கு உதவியாக செயல்பட்டு வருது. இதோட நோக்கம் என்னென்னு பார்க்கும்போது எல்லா தொழில்கள்லையும் பாரபட்சமற்ற நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதா இதோட நோக்கமாக இருக்குது. இந்த சிபிஐயோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா 2016 படி சிபிஐயில் வந்து என்னென்ன பிரிவுகள் இருக்குன்னா, ஊழல் ஒழிப்பு பிரிவு, பொருளாதார குற்றங்கள் பிரிவு, சிறப்பு குற்றப்பிரிவு, கொள்கை மற்றும் சர்வதேச காவல் ஒத்துழைப்பு பிரிவு, நிர்வாக பிரிவு, இந்த பிரிவுகள்லாம் இருக்குது. வழக்கு இயக்குநரகம், மத்திய தடயவியல் அறிவியல் ஆய்வகம், இதுவும் இந்த பிரிவுகள்லாம் சேரும். அடுத்து இந்த சிபிஐயோட தலைவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இயக்குனர். அடுத்தது சிறப்பு இயக்குனர் அல்லது கூடுதல் இயக்குனர் வந்து உதவியாளராக செயல்படுறாரு. இவங்களோட பதவிக்காலம் வந்துட்டு 2 ஆண்டுகள். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டத்தின்படி இவங்க எதெல்லாம் எப்படி நியமனம் பண்ணப்படுறாங்கன்னா மத்திய அமைச்சகத்தால் தான் நியமனம் செய்யப்படுறாங்க. யாரோட பரிந்துரைன்ற பேரில் அப்படின்றத பிரதமரை தலைவராக கொண்ட மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், இந்திய தலைமை நீதிபதி அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த குழு கொண்ட இவங்களோட பரிந்துரையின் பேரில் தான் இந்த மத்திய அமைச்சகத்தால் இந்த இயக்குனர் வந்து நியமனம் செய்யப்படுறாரு. சிபிஐயோட செயல்பாடுகள் என்னென்னு பார்க்கும்போது ஊழல், லஞ்சம் மற்றும் மத்திய அரசாங்க ஊழியர்களோட தவறான நடத்தையை வந்து விசாரிக்கிறது. அடுத்தது கடுமையான குற்றங்களை வந்துட்டு விசாரணை செய்கிறது. அடுத்தது ஊழல் தடுப்பு முகவர் மற்றும் மாநில காவல்படை நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறது. அடுத்தது குற்றவியல் தகவல்களை பரப்புறது. சிபிஐ நிறுவனம் இது வந்து காசியாபாத், உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத்தில் 1996 தான் தொடங்கப்பட்டுச்சு. இதோட பயிற்சி மையங்கள் எங்கெங்கே இருக்குன்னா கொல்கத்தா, மும்பை, சென்னையில் இருக்குது. இதில் 2 வகையான பயிற்சி கொடுக்குறாங்க. குறுகிய கால சேவை பயிற்சி, நீண்ட கால சேவை பயிற்சின்னு 2 கொடுக்குறாங்க. இந்த குறுகிய கால சேவை பயிற்சியில் வந்து பார்க்கும்போது சிபிஐ மாநில காவல்துறை, துணை இராணுவ படை மற்றும் மத்திய அரசின் கீழ் உள்ள நிறுவனங்களுக்கு இந்த குறுகிய கால சேவை பயிற்சி வந்து அளிக்கப்படுது. நீண்ட கால சேவை பயிற்சி எதுக்குன்னு பார்க்கும்போது நேரடியாக காவல்துறை துணை கண்காணிப்பாளர், காவல்துறை துணை ஆய்வாளர் மற்றும் சிபிஐயோட கான்ஸ்டபிள்களை நியமனம் செய்கிறதுக்கெல்லாம் இந்த நீண்ட கால சேவை பயிற்சி வந்து அளிக்கப்படுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.